இது பிங்க் கலர் செம்பருத்தி செடி நம்ம தோட்டத்தில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பூவே பூக்கலை. அப்படியே பார்க்கலாம் வாங்க. ரெட் கலரு. இதுவும் ரெட்டு தான். நந்தி வட்டம் செடி. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. தோட்டத்துக்குள்ளே போகலாம். இது மஞ்சள் செடி. இது நெல்லி மரமும் கொய்யா மரமும் இருக்குது. கொய்யா இலை தெரியுதா? இது நெல்லி மரம். சங்குப்பூ சங்குப்பூ செடி. பூ தெரியுதா? ஒரு தென்னை மரம் இருக்குது தோட்டத்தில். செம்பருத்தி, கஸ்தூரி பூன்னு சொல்லுவாங்க, செவ்வரளி பூ. பூ பூக்கலை. ஆனால் அது எலுமிச்சை மரம். 2 எலுமிச்சை மரம் பார்த்தேன். அதோ இருக்கு. எடுக்கலாம். அவனு எங்கே விழுந்ததுன்னு தெரியல. அப்புறம் பார்த்துப்போம். நம்ம தோட்டத்தில் பாகற்கொடி பூ விட்டுக்குது. வேலி போட்டால் நல்லா காய்க்கும். சுண்டக்காய் செடி, ரோஜா செடி, பன்னீர் ரோஜா செடி பூக்களை. மஞ்சள் செடி, மிளகாய் செடி எல்லாத்தையும் பிடிங்கி போடாச்சு. செடியெல்லாம் எடுத்துட்டோம். இங்கெல்லாம் இருந்துச்சு நிறையா. ஒரு செடி தான் இருக்குது. இப்போ புதுசாக நட போகிறோம். மஞ்சள் கனகாம்பரம். நேற்று வீடியோவில் போட்டேன். நான் லாங் வீடியோ போடல, ஷார்ட் வீடியோவில் போட்டேன். சிவப்பு கனகாம்பரம். இதோ சுண்டக்காய் செடி. எங்கள் பூனைக்குட்டி கூடயே வந்துக்கிறாரு. எங்கே போனாலும் கூட வந்துடுறாரு இவர். டூட்டு அந்த சைடு இருக்கிற செடி காட்டுறேன். அங்கே சுண்டக்காய் செடி தான் இருக்கும். சுண்டக்காய் பூ. துளசி செடி. மாடுங்களுக்கு புல்லு போட்டிருந்தோம், அறுத்துட்டோம் எல்லாத்தையும். இப்போ மறுபடியும் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புல்லு போடணும். சுண்டக்காய் செடி. அங்கங்கே சுண்டக்காய் செடி இருக்குது. தெரியுதுங்களா? இங்கேயும் நிறைய மிளகாய் செடி நட்டுருந்தோம். எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். 1-2 செடிங்க இருக்கும். ரெண்டு பேர் வந்துட்டிங்களாப்பா?
கோவா கொடி சுற்றி இருக்குது மரத்தில். முன்னாடி இங்கே பூசணி, வெள்ளை பூசணி இருந்துச்சு இந்த ஓரம்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.